உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ உடைய டே 4 ரிவ்யூ. ஓபோ பப்பி இப்ப சோகமா இருக்கு. சிக்கா இருக்கியா? கோவமா இருக்கு இப்போ. சரி சரி ஓகே. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்ன சிரிக்க வைக்கிறீங்களா? ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கிறீங்களா? என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தான் போட்டேன். இது மாதிரி கலாய்க்கிறது வந்து தப்புபடி. கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுங்கபடி. அதுதான் என்னோட இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற சாபம். ஏதாச்சும் இருந்தா தாமா. 10 நாளா சாப்பிடலமா. வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் இருக்குமா. இது வரைக்கும் மொத்தமா 20 பேரை ஆடிஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் 30 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 30 பேர்ல ஒரு 10 பேரை மட்டும் இன்னைக்கு ஆடிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரையும் கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சி இவங்களுக்குலாம் நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓவியாவை கூட்டு வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ண விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, எனக்கே எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நீங்க என்னங்க பண்ண போறோம்? உடனே ஓவியாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போதோ தெரியல, வந்ததை நல்லா பண்ணீங்கன்னா சுப்புதா இக்குதா செய்யும், அதனால எங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் பண்ணாங்க. நல்லா மோட்டிவேட் இருந்தவங்கலாம் கொஞ்சம் புஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக குஷியாலாம் இருந்தாங்க. டிசர்விங் ஆனவங்க கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற 3 ஜட்ஜில் ஆரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல, ராஜுனா கொஞ்சம் ஃபன்னாக இருப்பாப்புல. ஆனால் ஓவியா எல்லாருக்கிட்டையும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் கொஞ்சம் கிராஸ் கொஸ்டின் கேட்குறதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதோ அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று நோ இல்லை நீங்கள் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வாய் வரமாட்டுது. அதனால் மாயா கேட்டாங்க, என்ன ஓவியா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்படி லிபரலாகவே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே இன்னைக்கு நீ பாரு கங்கா எப்படி சந்திரமுகியாக மாற போறேன்னு பாரு, எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சு விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டாக வந்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பர்வீன் பானு. இவங்க யாருன்னு சொல்லி கேட்டா இவங்க ஒரு ப்ரொடியூசரா. Currently I'm a debut producer for an upcoming film. ஏமா ப்ரொடியூசர்னா நீயே 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேம்மா, இப்போ எதுக்கு நீ வாய்ப்பெல்லாம் தேடி வந்திருக்க? யோசிச்சு பார், 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணி 3வது படத்துல நீயே நடிச்சு ஆக்ட்ரஸ்னு பேரை வாங்கிட்டு நீ நேரா செலிபிரிட்டின்ற கோட்டாக்கே பிக் பாஸ்க்குள்ள போயிடலாமே. ஆனா மத்தவன் நிலைமை அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்ல. அதே கேள்வியை ஆரியும் கேட்டாப்ல. நீங்க வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, பல பேருக்கு ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க, நீங்க எதுக்காக வாய்ப்பு தேடி வந்து? என்கிட்ட கேட்காத ஆளே இல்ல. பிக் பாஸ் உடைய சீசன் 1 பார்க்கும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா, இந்த ஷோக்கு ஏத்த கண்டஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது, அது நான் தான். என்னைக்கானாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஷோல போய் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலம் நின்று இருந்தாங்களா. அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு முஸ்லீம் ஃபேமிலியிலேருந்து வராங்களாம். வழக்கமாகவே அவங்க எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியா ஃபீல்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ எத்தனை நாளைக்கு தான் நான் வந்து அப்படியே அடங்கி இருக்குது, எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா அதை தாண்டி வெளியே வந்து தான் ஆகணும், அதை உடச்சி வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததுனால தான் நான் வேலை வாங்குற இடத்துல இல்லை, நான் 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கேன்றாங்க. நான் எனக்காக வாழ்ற இடத்துல நான் என்ன இவங்களுக்கு நான் பயந்துட்டு இருக்கணும்? நம்ம மூலியமா 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்போண்டு அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் எப்பெல்லாம் இவங்க வந்து நான் வாய்ப்பு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ அப்பெல்லாம் ஆரியும் சும்மா இருக்கிறது இல்லை. அதான் வாய்ப்பு கொடுக்குற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் ஃபேமிலின்னு அவங்க சொல்ல வாய்ப்பு கொடுக்கறது வாய்ப்பு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அம்மா பாரு, இந்த வாய்ப்பு கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் ஃபேமிலி இது ரெண்டையும் தவிர்த்து வேற என்ன பேசுவேன்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல வசதியாக ப்ரொடியூசராக வேற இருக்க, அதனால உனக்கு இந்த ஷோ சரியா வராதுமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டே பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. சோ சாரி பர்வீன். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. பார்க்கறதுக்கெல்லாம் மனுஷன் நல்லா க்யூட்டாக தான் இருந்தாப்புல. சரி, மணிவண்ணன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 40 வயசை தாண்டி எதையாச்சும் அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு காமன் மேன் அப்படின்னாப்புல. காமன் மேன், இது வரைக்கும் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது நான் பண்ண கல்யாணமே பெரிய அச்சீவ்மெண்ட் தானேன்றாரு. இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறது ஏதாவது இருக்கா லைஃப்? கல்யாணம் பண்ண சார். கல்யாணமா? எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். எடுத்த உடனே பிரமாதமான காமெடிலாம் பண்ணுறாரு. சரி ரைட், இவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா என்ன பண்ணாங்க, முடிஞ்சா என்னை சிரிக்க வைங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா உட சிரிக்க வச்சு தான் இந்த ஷோல செலக்ட் ஆகுனா இருக்கிற 50 பேரும் செலக்ட் ஆகிடுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காப்புல, காலைல ப்ரொடக்ஷன்ல பொங்கல் போட்டிருப்பாங்க போல இருக்கு.
பெரிய ஏப்பம் ஒன்று விட்டாப்ல. ஐயோ என்னையா ஏப்பம் விட்டுட்டு இருக்க ஷோவில் வந்து சொல்லி கேட்டா அது ஏப்பம் இல்லையா, காஞ்சனா மியூசிக்கா. என்னடா நான் கூட அப்படின்னு உடனே ஏப்பம் தான் விட்டு விட்டு வருது போல இருக்குன்னு நினைச்சேன். கடைசியாக தான் சொல்றாப்புல அது காஞ்சனா மியூசிக்னு. அது ரொம்ப பிடிச்சி போய் ஓவியா ஒன்ஸ் மோர்லாம் கேட்குறாங்க. மியூசிக் எப்படி ஒரு வாட்டி கவி. சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை, பயங்கரமான காமெடி எல்லாம் பண்றாப்புல. வாழ்க்கையில் வேற ஏதாச்சும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவை கலந்தெல்லாம் சொன்னாப்புல. கடைசியில் சரி ஓகே ஒரு டாஸ்கிங் கொடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேப்பரை கொடுத்து 10 செகண்டா அந்த 10 செகண்ட்ல டைலாக் இருக்கிற 10 பேப்பரை செலக்ட் பண்ணுமா. அந்த 3 ஜட்ஜி வாங்க நீங்க முதல்ல பண்ணி காட்டுங்கன்னு கேட்கணும். ஏண்டா அவ்வளோ பெரிய கட்டு அது. அதில் 10 பேப்பரை 10 செகண்ட்ல எப்படா செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மனுஷன் இருக்கிற பேப்பர்லாம் தள்ளி விட்டு ஒரு 2 பேப்பரை மட்டும் எடுத்தாப்புல. சரி டாஸ்க்ல ஃபெயிலியர் ஆனாலும் உங்களை நாங்கள் ஹோல்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஹோல்டில் போட்டாங்க. ஆன் ஹோல்ல இருக்கீங்க மணிவண்ணன் சார். அடுத்ததா 2 கண்டஸ்டன்ட் ஒன்னாவே உள்ள வந்தாங்க. அதுல ஒருத்தர் ஹைட் கார்த்தியா, இன்னொன்னு யோயோ ராஜேஷா. அந்த யோயோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் ராஜேஷ்ங்கிற பேரை அவர் வாயாக கூட சொல்ல மாட்டாராம், அதுக்கு ஸ்பெல்லிங் தான் சொல்றாரு. ஆதார் கார்டுல என்ன இருக்கு? RAJESH. ராஜேஷ் சார் அது கட் பண்றீங்க சார். நான் போடுறேன் சார். ராஜேஷ்னு இதுல ஹைட் கார்த்தி வந்து ஒரு ராப் சிங்கர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல, ராப் எல்லாம் பாடியும் காமிச்சாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம யோயோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபரா, எம்சியா, எக்ஸ் டான்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பெருசாக பண்ணுறது இல்லை, ஃபேஷன் வாக்லாம் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. ஓ அப்போ அந்த கிளாஸை பிக் பாஸ் வீட்லையும் போய் எடுப்பீங்களா? எடுப்பேன் சார். காசு வாங்குவீங்களா? காசு வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கலாய்ச்சிட்டு இருக்காப்புல. அது தெரியாமல் ஒரு பதிலுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி ரைட், அதோட பேசிட்டு விட்டுருக்கலாம். கூடவே அவர் என்ன செஞ்சாருன்னா, சார் எனக்கு வந்து இந்த கைத்தட்டுறதெல்லாம் போதை சார், மக்களை கைத்தட்ட விடாமல் விட மாட்டேங்குது, அது பேசி கைத்தட்ட வச்சிடலன்னாப்புல பாருங்க. அங்கே பிடிச்சிட்டாங்க. அப்படியா எங்கேயா எங்களை கைத்தட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் டாஸ்ட்டை கொடுத்த உடனே அந்த மனுஷனாச்சு ராப் சிங்கர் அப்படினால அப்படின்னு சொல்லி பாடி கைத்தட்ட வச்சுட்டாப்புல. நம்ம யோயோ கிட்ட வந்த உடனே யோயோ நான் ஒரு ஸ்டெப்பு போடுறேன், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சார் நான் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் போட்டு காட்டுவேன் சரியா, அது எந்த பாடத்துல எந்த பாட்டுன்னு கண்டுபிடிக்கும். ஏங்க யோ நாங்க ஆடிஷனுக்கு வந்திருக்கோமா இல்லை நீ ஆடிஷனுக்கு வந்திருக்கியா? நீ எங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்க, நாங்க மியூசிக் போடுறோம், நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஜுக்கு ஜுக்கு ஜுக்குன்னா அவரு என்னமோ ஆடிட்டு இருக்காப்லையோ, நான் என்ன மியூசிக் போறேன், நீ என்னையா ஆடிட்டு இருக்க, இதுல வேற கைத்தட்ட வைப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் மொக்க வாங்கிட்டாப்ல. சிக்கிட்டு சிக்கி சிக்கிட்டு சிக்கி சிக்கிட்டு சிக்கி சிக்கி அதுதானே ஆடணும். இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஆடிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன, ஆடிஷனுக்கு 2 பேரும் ஒன்னா வந்தாலே ஜட்ஜஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை ஒன்று இருக்கும்ல, 2 பேர்ல யாரு பெருசுன்னு அடிச்சு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹைட் கார்த்தி ஒரு பக்கம் பேசுறாப்புல, யோயோ ஒரு பக்கம் பேசுறாப்புல. இதுல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹைட் கார்த்திக்கு வாய்ஸ் நல்லா கண்ணின்னு இருக்கு. அந்த மனுஷன் நார்மலா பேசினாலே பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல யோயோவோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி வாய்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. யோ நான் என்னத்தை ஈடு கொடுத்து பேசினாலும் ஓ அளவுக்கு வர மாட்டேதியா, நீ கணீர்னு ஆரம்பிச்சா அமைதியாயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது வெளியிருந்து பார்க்குற நமக்கும் சரி ஜட்ஜஸுக்கும் அதே மாதிரி தானே தோணி இருக்கும். அதனால வேற வழியே இல்லாம சரி ரைட்டுப்பா யோயோ யூ ஆர் ரிஜெக்டட் அண்ட் ஹைட் கார்த்தி யூ ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஹோல்டில் போட்டாங்க. யோயோ வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆன் ஹோல்ட். ஹைட்ராத் செலக்டட். ஐயோ இதுல யோயோ உள்ள வச்சு பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மனுஷன் வெளியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாப்ல. அடுத்த ரவுண்ட்ல நீ செலக்ட் ஆகுறியா, நீ கண்டிப்பா செலக்ட் ஆகுற, இதுதான் அவனுக்கு கூடக்கூடிய சாபம் அப்படின்ற மாதிரி சாபத்தை கூட வித்தியாசமா விட்டுட்டு இருந்தாப்ல. பண்ணி செலக்ட் ஆயிடுங்க படி, அதுதான் என்னோட நீ உங்களுக்கு கொடுக்குற சாபம். அடுத்ததான் வந்த கண்டஸ்டன்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட். அவங்க பேர் வந்து கரிஷ்மா. அவங்க உள்ளே வந்த உடனே அவங்கள பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் 12th வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜட்ஜஸ்லாம் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டாங்க, ஏமா 12th அப்புறம் படிக்கல? நானும் படிக்கணும்னு விருப்பப்படல, எங்கள் வீட்லேயும் எதுவும் கேட்கல அப்படின்றாங்க. என்னது 12th அப்புறம் ஏமா படிக்கலன்னு வீட்டில் கேட்கலையா? எங்கள் வீட்டிலலாம் விளக்கமாறு எடுத்து வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்களே, என்ன மாதிரியான ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரிம்மா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்களா? ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னு சொன்னல. ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்றீங்க. இல்ல உண்மையிலேயே இது பிக் பாஸ் காமன் மேன்கான ஆடிஷன் தானா, இல்ல இந்த ஷோக்கான ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் என்ன 2 கோடி டர்ன் ஓவர் பட்டிருக்கேன், அது 1000 கோடி ஆக்கி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேங்கிறேன். ஒருத்தர் ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் பேச வேண்டிய டைலாக்லாம் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு, இப்போ இந்த பிள்ளை ப்ரொடக்ஷன் கம்பெனியே வச்சிருக்கேன். எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். இதுல வேற அந்த பிள்ளை நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே சரி ரைட்டுமா அதை கொஞ்சம் உடச்சி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ப்ரோ ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன் பண்றியான்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் அஜல்ட்ட
ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் கொடுங்க சார் அப்படின்னுச்சு. என்ன டாஸ்க்குன்னு சொல்லி பார்த்தா நீ சாப்பிட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்க, இந்த நிலமையில நீ போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த 7G ரெயின்போ காலனி ரவிகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, ஹீரோ, அவரை மாதிரி போயிட்டு ஏய் நாயா எனக்கு ஒரு 10 ரூபா தரியா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, என்ன தரியா அப்படின்னு சொல்லிட்டு பசியில பிச்சை எடுக்கிறாங்களாமா. ஏதாச்சும் இருந்தா தாமா, 10 நாளா சாப்பிடலமா, வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் இருக்குமா. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் கம்பெனியே வச்சிருக்காங்களாம், 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு வருதான்னு பார்த்தா அதுவும் வரல. என்ன ஒன்று, கேட்குற கேள்விக்கெல்லாம் பயம் இல்லாமல் கரெக்டாக டான் 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 டான்னு பதிலெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கூட நினச்சேன்னா சரி ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை வந்து ரிஜெக்ட் பண்ணி தானே அனுப்பிச்சாங்க, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிற இந்த புள்ளையும் ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த புள்ளைய ஹோல்டில் போட்டாங்க. இது வரைக்கும் லைஃப்ல எதுக்குமே வெயிட் பண்ணிருக்க மாட்டேன், வெயிட் பண்ணு. ஓகே, ஹோல்டில் போட்டு அமிச்சது கூட பரவாயில்ல, ஆனால் அந்த புள்ள போனதுக்கு அப்புறமா ஆரி ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் பாருங்க, ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடக்கிற ஷோ தான் இந்த காமன் மேன் ஷோன்ற மாதிரி. பணக்காரனா பிறந்தது அந்த புள்ள தப்பா, அதுக்காக அந்த பிள்ளை கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தட்டி பறிக்கணுமா? நேவர், நம்ம அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இந்த டைலாக்லாம் ஏழைக்கு தானே இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பணக்காரனு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பணக்காரனா ப்ரொடக்ஷன் கம்பெனியே அந்த புள்ள வச்சிருக்குன்னா அந்த பிள்ளைக்கான வாய்ப்பை அந்த புள்ளையாலே உருவாக்கிக்க முடியும். ஆனால் காசு பணம் இல்லாமல் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பையனால் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்க முடியுமா? முடியாதல்ல. அவன் எப்படியாச்சும் இந்த மாதிரி வாய்ப்பை தானே யூஸ் பண்ணி மேலே வரணும்னு சொல்லி நினைப்பான். அவனுடைய வாய்ப்பையும் இந்த மாதிரி ஆட்கள் தட்டி பறிக்கிறதுக்கு யார் இப்போ உதவுறா? எல்லாம் பாவர்ட்டியில் இருக்கவங்கள மட்டுமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க பிறந்தது அவங்க தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடும். சூப்பர். சரி, இவங்க லாஜிக் படியே பார்த்தாலும் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி பொண்ணு பார்த்தா ப்ரொடியூசர் பொண்ணு வந்துச்சு, அப்போ அந்த புள்ளையும் செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? நல்ல கேள்வி. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உள்ளே வந்தாப்புல. அந்த மனுஷனுக்குள்ள பல டேலண்ட் ஒளிஞ்சு கிடக்குது போல இருக்கு. அந்த மனுஷன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான், கிக் பாக்ஸிங் பண்ணுவாராம், கராத்தே, மேஜிக்னு சொல்லிட்டு எல்லா டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ மேஜிக்கை பல பேருக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்டு, எங்களுக்காக ஒரு மேஜிக் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்தா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் எல்லாம் நிப்பாட்டி காட்டுறாரு. ஸ்டாப்டா, தட்டு 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 பேர போறான். அண்ட் இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணி அந்த 50 லட்ச ரூபாயை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாயை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னுடைய கோச்சஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவேன், அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்ல. நிறைய கோச்சஸ், ட்ரெயினர்ஸ் நிறைய பேர், அவங்க எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டேலண்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிங்க இல்லையா, மார்ஷியல் ஆர்டிஸ்ட், கிக் பாக்ஸிங், கராத்தே, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி தூக்கி ஓரமாக வச்சிட்டீங்க அப்படின்னா புகழேந்தி என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வியை அவர்கிட்ட தான் கேட்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளே நாங்கள்லாம் கலந்து பேசி உங்களுக்கான ரிசல்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து எனக்கு பிடிக்கல, ரிஜெக்டட் அப்படின்ட்டாப்புல. இன்னொரு பக்கம் ஓவியா பார்த்தா நான் ஹோல்டில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹோல்டில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரிசல்ட் சொன்னதுனால நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், நீங்கள் ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் ஹோல்டுக்கு தான் போகிறீங்க. ஓகே, ஒன்று கேள்வி அவர்கிட்ட கேட்டு அதுக்கான பதிலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க, நாங்கள் ரிசல்ட்டை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு ஆடிஷன்னே சத்தியமா புரிய மாட்டுது. எல்லாம் ஹோல்ல இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு போட்டி போட போறாங்க, அதுல கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க அடுத்த ரவுண்ட் போவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீநாகநித்யா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஃப்ட்வேர் கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப சூப்பராகவே வந்து பேசினாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக போகிற மாதிரி இருக்குது, இன்னொருத்தரையும் கூப்பிட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்ன்ற இன்னொரு கண்டஸ்டன்ட் இன்வைட் பண்ணுறாங்க. அனைத்து அன்பான தமிழ் மக்களுக்கும் வணக்கம், என் பேர் MC அரவிந்த். அரவிந்த்ங்கிற கண்டஸ்டன்ட் வந்து எம்சியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. வழக்கமாகவே 2 கண்டஸ்டன்ட் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் பெருசுன்னு காமிக்கின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் 2 பேரில் யார் பெட்டர் அப்படிங்கிறத நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசினாங்க. வெளியிருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஸ்ரீநாகநித்யா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பெட்டராக பேசின மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் இன்சிஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டாப் பண்ணி புதுசாக ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன டாபிக்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஏன் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்போனன்ட் பர்சனை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 14 மணி நேரம் காத்திருந்தேன், வெளியே படுத்து தூக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வழியாக 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த அரவிந்த் பையன் பேசினது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அந்த பையனை ஹோல்டில் போட்டுட்டு ஸ்ரீநாக நித்யா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஹோல்டர் இல்லை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நித்யாக்கு சாரி. ஆக மொத்தம் இந்த ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெச்சூர்டா, கிளியரா, கிளாரிட்டியா, போல்டாலாம் பேசினாங்க அப்படின்னா இதெல்லாம் வேலைக்காகாது, அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்றாங்க போல. அதுலேயும் குறிப்பாக இந்த மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த போஸ்டிங்கோடலாம் இந்த ஷோக்கே வரக்கூடாது போல இருக்கு. வந்தால் உடனே ரிஜெக்டட்னு புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு புள்ள மேனேஜர்னு வந்துச்சு, கிளம்புமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு சீனியர் மேனேஜருக்கும் அதே நிலைமை தான். And not this time. I hope you will take this and respect this. சாரி. கடைசியாக 2 கண்டஸ்டன்ட் வந்தாங்க, ஒரு மேல் கண்டஸ்டன்ட், ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட். அந்த மேல் கண்டஸ்டன்டோட பேர் வந்து கவின் இளவன், ஆனால் அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்டோட நேம் வந்து திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் வந்த உடனே குச்சுன்னு சொல்லி ஜட்ஜஸ் பேசிக்கிட்டு, சரி நம்ம எதுவும் பேச வேணாம், அவங்களும் ஏதாச்சும் பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்களாமா. அந்த கவின்ன்ற வந்து கொஞ்சம் எம்சி அப்படிங்கிறதுனால அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல, அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாப்ல, நான் ஒரு எம்சி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறமா திவ்யா அப்படிங்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்ணை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெண்ணை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்களா, ஸோ பெண்ணுங்கிறத நீங்கள் விக்டிம் கார்டாக யூஸ் பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லலை, ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத விட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து நிறைய பேர் ஓகே வரலாம் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணல. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த திவ்யான்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் பிக் பாஸ் ஷோவை ஒரு வாட்டி கூட பார்த்ததே கிடையாதாம்மா. அது கூட ஹைலைட் இல்லை. சரி ஓகே, அப்போ தெரியாமல் இந்த காமன் மேன் ஷோடைய ப்ரொமோ மட்டும் பார்த்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டால், அதேக்கு நான் பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இந்த ஷோக்கு நீங்கள் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால 4 ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு தேக்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க நீங்கள் போனால் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 50 பேரையும் பார்த்து அப்படி பக்குவமாக பிக் பண்ணி எடுத்துருக்காங்கன்ட்டு தான் ஓடிச்சு. சரி ரைட்டு, இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிடச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி என்ன பண்ணாப்புல, 2 பேரும் மாறி மாறி ஒரு பேர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ கவின் இளவன் வந்து திவ்யாவுக்கு தீப்தி அப்படின்ற மாதிரி பேர் வச்சாப்புல. அதே மாதிரி அவங்க வந்து இந்த கவின் இளவனுக்கு வெண்டக்கா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க. இந்த பேரை வச்சதுக்கப்புறமா ஆரிபுரம் என்ன சொல்கிறாப்புல, அந்த கவின் இளவன் இருக்கார் இல்லையா, அந்த வெண்டக்கா கேரக்டர் பண்ணுறவர், நீங்கள் நாயா மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நாயா மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் சொல்கிறீங்க இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. வேணாம், ஹியூமனை வந்து இந்த மாதிரி டாகா ட்ரீட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட் பிளாக் இருக்குன்றாப்ல. யூ ஹேவ் a மைண்ட் பிளாக். உங்களுக்கு ஒரு மைண்ட் பிளாக் இருக்குல்ல, இது மைண்ட் பிளாக். நான் கூட ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சேன் அப்படின்னா, திவ்யான்ற கண்டஸ்டன்ட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மைண்ட் பிளாக் இருக்குது. அந்த மைண்ட் பிளாக் இருக்கிற விஷயம் ஆரி ப்ரோக்கு தெரிஞ்சதுனால அதை வெளிக்கொண்டு வரதுக்காகத்தான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் சும்மா சொல்லியிருக்காரு போல இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா ஆரி ப்ரோ சொல்லும் போதே சொன்னாப்புல, இந்த டாஸ்க்கை நான் பண்ண விடுறதுக்காக இல்லை, ஆனால் உங்களுக்கு மைண்ட் பிளாக் இருக்குன்றது உங்களுக்கே தெரிய வைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்போ கூட திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன், அப்படி பேசிட்டு இதை நான் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மாரல்ஸ்க்கு நானே அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிளியராக சொன்னாங்க. ஆனால் வந்து ஆரி ப்ரோ என்ன சொன்னார்னா, இது உங்கள் கேரக்டரே கிடையாது, நீங்கள் தீப்தின்ற இன்னொரு கேரக்டர் தானே, அவர் வெண்டக்கான்ற இன்னொரு கேரக்டர் தானே, ஸோ நீங்கள் இல்லை, இது வேற 2 கேரக்டர் பெர்ஃபார்ம் தானே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சொல்லிட்டு அவரை வந்து எந்திக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் நீங்கள் நாய்க்குட்டி மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நாய்க்குட்டி மாதிரி நடிக்க விடுறாங்க. ஆனால் அந்த கவின் இளவன் அப்படின்ற கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் சொன்னது எல்லாத்தையுமே பண்ணுறாப்புல. அதாவது கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணு, கொஞ்சம் கோவப்படு, அப்படி கொலை இப்படி கொலைன்னு அந்த மனுஷனும் நாய் மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணாப்புல. எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் ஒரு நேஷ்னல் மீடியாவில் இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்களே அப்படிங்கிற எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் பாட்டு நல்லா போல்டாக, சரி ஓகே நம்ம வந்துட்டோம், ஏதோ சொல்கிறாங்க நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது டவுட் தான். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆரி ப்ரோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாப்புல, அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆடிஷன் போகும்போது எனக்கு இந்த டாஸ்க்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டீம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போது இவ்வளோ பெரிய உலகமே இந்த நேஷ்னல் மீடியாவில் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷோவில் இப்படிப்பட்ட ஒரு ஆடிஷன்றது அவசியம் தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஓவியாவுடைய முகமே கொஞ்சம் முகம் சொல்லிச்ச மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. இது ஒன்றும் மூவி ஆடிஷன்லாம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவியாவுக்கு ஆரி ப்ரோ கொடுத்த அந்த ஆடிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான உடன்பாடும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே இருந்துச்சு. It's not a movie, this is a reality show. Yes. இப்போ ஜட்ஜஸாக உட்காந்துருக்கிற இந்த 3 பேருமே இந்த லெவல் ஆஃப் ஆடிஷன்லாம் கடந்து தானே அந்த இடத்துக்குலாம் போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுத்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்க யோசிச்சிருக்கணும்.
அது அவங்க யோசிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வந்த உடனே ஆரி ப்ரோ வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்கில் சொன்னாப்புல. ஆனால் எங்கேயாச்சும் அவரை ஜாலியாக பார்க்க முடிஞ்சிச்சா? எல்லா ஆடிஷன்லையுமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்காப்புல. ஸோ அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அதை மீறி இவ்வளவு ஸ்போர்ட்டிவாக எடுத்து அந்த பையன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கான். அந்த பையனை ஹோல்டில் போட்டுட்டு பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. திவ்யா தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூஆர் ஆன் ஹோல்ட். ஓகே. மற்றவங்களுக்காச்சும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த லெவல் ஆஃப் ஆடிஷன் இந்த பையனுக்கு நடத்தின மாதிரி வேறு யாருக்கும் நீங்கள் ஆடிஷன் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அதை கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அந்த பையன் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்ற போது என்ன காரணத்தினால அந்த பையனை ஹோல்டில் போட்டிங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரையும் செலக்ட் பண்ணுறது கிடையாது. பின்னாடி டாக் பேக்ல இருந்து ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஹோல்ல இருக்கவங்களாம் அடுத்த ரவுண்டுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு மொத்தமாக 10 பேரை ஆடிஷன் பண்ணி முடிச்சாங்க. இந்த 10 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் கடைசியாக வந்தாங்க இல்லையா, திவ்யான்ற கண்டஸ்டன்ட், அவங்க மட்டும்தான். ஸோ டோட்டலாக பார்த்தா 30 பேரில் இப்போ வரைக்கும் 7 பேரை மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீதி 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேரில் எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல. அப்புறம் இந்த நைட்டி ப்ரோமோவை அடிக்கடி போட்டு காமிக்கிறாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களே. என்ன காரணத்தினால ஹோல்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. கடைசியில் அது ஷோவில் வருதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஷோவில் வருதோ இல்லையோ, நைட்டி போட்டு வந்தவங்க நிறைய இன்டர்வியூ கொடுத்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன் நான் அதை வேலிடேட் பண்றேன், அது உண்மை கிடையாது. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்பரே ஒரு என்ஜாய் பண்ணி அதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல்லைக்கான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வச்சிடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான டோலோட சந்திக்க அந்த ஷாஃபி டட்டா பபாய் அண்ட் டேக்.